புதுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்தவர் பல் மருத்துவர் ஆனந்த். இவருடைய மனைவி தங்கநிலா. தெற்கு 4ஆம் வீதியில் இந்த தம்பதி வசித்து வந்திருக்கின்றனர். தரைத்தளத்தில் கிளினிக்கும் முதல் தளத்தில் வீடும் உள்ளது. கடந்த 20ஆம் தேதி அன்று ஆனந்த் கிளினிக்கில் இருந்துள்ளார். அவரது மனைவி தங்கநிலா கரம்பக்குடியில் உள்ள அவரது தாயார் வீட்டிற்கு சென்றுள்ளார். ஆனந்த் டீ குடிக்க அருகில் உள்ள கடைக்கு சென்றுவிட்டு மீண்டும் கிளினிக்கிற்கு வந்திருக்கிறார். அப்போது அங்கிருந்த செவிலியர் பிளம்பிங் வேலைக்காக ஒரு இளைஞர் வந்ததாகவும் முதல் தளத்தில் உள்ள வீட்டுக்கு சென்று பார்த்துவிட்டு அங்கு யாரும் இல்லை என்பதால் கிளம்பி சென்று விட்டதாகவும் கூறியிருக்கிறார். இதை கேட்டதும் ஆனந்த் அதிர்ந்து போயிருக்கிறார். அவர் எந்த பிளம்பரையும் வரச் சொல்லவில்லை. இதனால் சந்தேகமடைந்த ஆனந்த் வீட்டுக்கு சென்று பார்த்தபோது பீரோவில் இருந்த 24 சவரன் தங்க நகைகள் திருடு போயிருந்தது தெரிய வந்துள்ளது. உடனே புதுக்கோட்டை நகர காவல் நிலையத்துக்கு சென்று புகார் அளித்திருக்கிறார். சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் தடயங்களை சேகரித்து விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். மருத்துவரின் வீட்டுக்கு வந்து நகைகளை திருடிச் சென்ற இளைஞர் ஆட்டோவில் ஏறிச் சென்றதாக செவிலியர் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் போலீசார் அந்த பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்திருக்கிறார்கள். அதில்தான் இந்த திருட்டில் ஈடுபட்டவர் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் ராஜவிநாயகர் கோவில் பகுதியைச் சேர்ந்த சுந்தர்ராஜ் என்கிற தனுஷ்கோடி என்பது தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து நாமக்கல் மாவட்டத்திற்கு சென்ற போலீசார் தனுஷ்கோடியை தேடிய போது அவர் மொட்டையடித்து மாறுவேடத்தில் உலா வந்ததை கண்டுபிடித்திருக்கிறார்கள். உடனே அவரை கைது செய்த போலீசார் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். தனுஷ்கோடி மீது பல்வேறு திருட்டு வழக்குகளும், நாமக்கல் மாவட்டத்தில் கள்ளச்சந்தையில் மது விற்பனையில் ஈடுபட்டதாக 3 வழக்குகளும் உள்ளன. தனுஷ்கோடிக்கென்று திருடுவதில் சில கொள்கைகள் உள்ளன. பூட்டிய வீடுகளில் ஒருபோதும் தனுஷ்கோடி திருடுவது கிடையாது. திறந்திருக்கும் வீடுகளில் மட்டுமே அவர் கைவரிசை காட்டுவது வழக்கம். இவருக்கு முன்னாடி இவருக்கு பழைய 5 கேஸுமே நாங்கள் வந்து என்னென்ன முறையில் பண்ணியிருக்காருன்னு அதையும் நாங்கள் எடுத்து பார்த்தோம். எல்லாத்துலேயுமே சிங்கிள் அஃபண்டர் தான் பண்ணியிருக்காரு. மோஸ்ட்லி இவருடைய எம்ஓ பார்த்தீங்கன்னா அந்த அட்டென்ஷன் டைவர்ஷன் மாதிரி, யாராவது நாங்கள் அந்த கடையில் வந்து டக்குன்னு ஓனர் வந்து திரும்பும்போது அந்த கல்லால் எடுக்கிறது சரி, வீட்டில் வந்து அவங்க வந்து ஒரு லைட்டாக கவனக்குறைவாக இருக்காங்கன்னு செக் பண்ணிவிட்டு ஒரு சிங்கிள் பர்சன் தான் போய் அட்டம் பண்ணி திருட்டில் ஈடுபடுறாரு. இவரோட எம்ஓ இதுதான். புதுக்கோட்டை மாவட்டத்தில் தனுஷ்கோடி திருட்டில் ஈடுபடுவது இதுவே முதல் முறை. ஆனந்தின் வீடு திறந்திருப்பதை நோட்டமிட்ட தனுஷ்கோடி பிணக்கமாக முதல் தளத்துக்கு சென்று பீரோவில் இருந்த நகைகளை திருடிக் கொண்டு சாவகாசமாக படிவழியே கீழே இறங்கி வந்திருக்கிறார். அப்போதுதான் கிளினிக்கில் இருந்த செவிலியர் தனுஷ்கோடியை பார்த்து விசாரித்திருக்கிறார். பிளம்பிங் வேலைக்கு வந்ததாக கூலாக பதிலளித்த தனுஷ்கோடி நகைகளோடு எஸ்கேப் ஆகி இருக்கிறார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் இதுதான் அவரின் முதல் திருட்டு என்பதாலும், நல்லபடியாக திருடிக்கொண்டு தப்பித்து விட்டதாலும் குலதெய்வ கோவிலுக்கு சென்ற தனுஷ்கோடி மொட்டையடித்து தனது வேண்டுதலை நிறைவேற்றி இருக்கிறார். பிறகு திருட்டு நகைகளை தனியார் நிதி நிறுவனங்களில் அடகு வைத்து பணம் வாங்கி உல்லாச வாழ்க்கை வாழ்ந்திருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. நீங்க வீட்டை பூட்டிட்டு வெளியே போறீங்கன்னா காவல்துறை எங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். நாங்கள் வந்து ஸ்டேஷனில் லாக்டவுன் பர்டிகுலர்ஸ் யாரெல்லாம் வீடை பூட்டிட்டு இப்போ ஹாஃப் டே லீவ்னால மோஸ்ட்லி வந்து எல்லாம் சொந்த ஊர்களுக்கு போயிருப்பீங்க. அந்த பர்டிகுலர்ஸை வந்து நீங்கள் காவல் நிலையத்துக்கு சொல்லிடணும். அவங்க நைட்டு வந்து நாங்கள் எக்ஸ்ட்ரா பீட்டு டவுனில் எல்லா இடத்துலையுமே வந்து க்ரைம் பீட்டுன்னு தனியாக நாங்கள் மார்ச் பண்ணுறோம். அந்த பீட் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து காவல் நிலையத்தில் வந்து லாக்டவுன்ஸ் இருக்கோ, வீடை வந்து பூட்டிட்டு வந்து அவங்க சொந்த ஊருக்கு போயிருக்காங்களோ அவங்களோட வீடை வந்து நாங்கள் வந்து எல்லா பக்கமும் போய் நின்று பார்த்து, முக்கியமாக வந்து இரவு நேரத்தில் வந்து 12 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் ரோந்துகள் வந்து நாங்கள் பண்ணுறோம். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து மக்கள் வந்து எங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும். மேலும் வந்து இந்த மார்கழி மாதத்தில் வந்து மார்னிங் டைமில் பார்த்திங்கன்னா கோலம் போட போவோம் வெளியே. அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம வந்து நம்மளுடைய கழுத்தை வந்து ஒரு சேலையோ ஷாலை வச்சு போத்திட்டு ஒரு பாதுகாப்பான முறையில் வந்து கோலங்கள் போடணும். அந்த டைம் நம்ம வீடை திறந்து வச்சுருப்போம். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து இருக்கணும். மார்னிங் ஹாஸ்ட்லுமே வந்து 4 மணிலேருந்து 6 மணி வரைக்குமே ஏர்லி மார்னிங் பீட்டு க்ரைம் பீட்டுன்னு சொல்லி நாங்கள் அந்த மார்கழி மாதத்துக்கு வந்து துரிதமாக தனிப்பட்ட முறையில் நாங்கள் வந்து பீட்டெல்லாம் போட்டிருக்கோம். ஸோ மக்கள் நீங்களும் வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். தனுஷ்கோடி அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் அடகு வைத்த நகைகளை மீட்ட போலீசார் 7 நாளில் அவரை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.